அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஜாதகருக்கு ஆண் குழந்தை வர வேண்டும் என்றால் கிரகங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது இந்த 12 ராசிகளில் மேடம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இவை 6 ஆண் ராசி என்று சொல்லப்படுகிறது. மற்றவை ரிடவம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம் இந்த 6 ராசியும் பெண் ராசி என்று சோதிட சாஸ்திரங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்க இந்த ஆண் ராசிகளாகிய மேடம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம் இவை 6 ராசிகளிலும் புத்திர ஸ்தானாதிபனும் புத்திர காரகனும் சந்திரனும் இவர்கள் அந்த ஆண் ராசிகளிலே இருந்து ஆண் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சூரியன் இந்த கிரகங்களை சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு ஆண் குழந்தை உறுதியாக வரும் என்பது. அது மட்டுமல்ல, பாடலை பற்றி பார்ப்போம். ஆதவன், வியாழன், செவ்வாய் 5னுக்குடையராகி பேதமில் புருட ராசி அங்கிசம் வெற்றார் என்றால் காதினை அளந்து காம கலைக்கரை கடந்த கண்ணா ஓதும் ஆண் புதல்வர் தன்னை உவப்புடன் உயிர்க்கிற்பாரே என்று சொல்லப்படுகிறது. அதாவது வியாழனும் செவ்வாயும் ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இவர்கள் மூவரும் ஆண் ராசிகளிலே ஏறி நவாங்கிசத்திலும், அதாவது அம்சம் என்று சொல்லக்கூடிய நவாங்கிசத்திலும் இவர்கள் ஆண் ராசி ஏறியிருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஆண் சந்ததி உண்டாகும் என்பது.